நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற டேட்டா வந்து எப்படி சம் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து கமா இருக்குது, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்இவனாக இருக்கிற டேட்டா வந்து எப்படி சம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். சம் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் தான் வந்து பார்த்துருந்தோம் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டு. ஸோ இதில் வந்து டபுள் டேஷ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் வேல்யூவை வந்து நம்பராக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த டபுள் டேஷ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து வந்து கமா கொடுத்துட்றேன். இதில் வந்து டெமிலிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ட்ரீல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு இதில் டெமிலிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கமா தான். ஸோ கமா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்த க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு சம்மை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சம்மாயி வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எந்த விதமான எரருமே இல்லாமல் நீட்டாக வந்து நமக்கு வேல்யூவை சம் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.